அவரை போச்சொல்லு, அழகிரியை வர சொல்லு, அழகிரியை போச்சொல்லு, செல்வ பெருந்தகையை வர சொல்லு. அடுத்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களை மாற்றக்கூடிய வல்லமை திமுக கொண்டு. அப்போ ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பேச மாட்டாங்க. இப்போ இன்னொரு 9 மாசம் தான் இருக்கு. இப்பவே பேசிட்டா நல்லதுன்னு தான் நீங்க ஒவ்வொன்றா பாக்குறீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கும். திருடுறவன் திமுக எனக்கு பாதகம், திருட்டுக்கு துணை போறவன் நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ இது எதுவுமே வேலைக்காகாது. மானம், ரோஷம், வெக்கம், சூடு, சொரணை, உதயநிதி ஐயா யூஸ் பண்ண வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன். இருந்தா கூட்டணி விட்டு வெளில வரணும். வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிறது எங்கள் கொள்ளு தாத்தாக்கு அண்ணாதுரை ஐயா சொன்னார், ₹1 2 படி அரிசி. எங்கள் தாத்தாக்கு கருணாநிதி ஐயா சொன்னார், 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு. என்னுடைய பொண்ணுக்கு ஸ்டாலின் ஐயா சொன்னார், கல்வி கடன் எல்லாம் அழிச்சிடுறேன்னு. என் மனைவிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, குடும்ப தலைவிக்கெல்லாம் ₹1000 அப்படின்னு. எதையுமே பண்ணலை. 4 தலைமுறையா 3 தலைமுறையா இவங்க கொடுக்குற எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். 30,000 கோடி வருஷத்துக்கு 2 பேர்கிட்ட போகும். அதுதான் திராவிட மாடல் 2. எந்த கனிம வளம், மணல், சாராயம் எல்லாமே கலெக்ட் ஆகி அது 2 பேர்கிட்ட போகும்னு சொன்னால் அதுதான் திராவிட மாடல் 2. 2 பேர்கிட்ட போகும். இப்போ 3O வரும் அப்படின்னா 3 பேர்கிட்ட போகும்னு அர்த்தம். 60,000 கோடி வந்துடும், அதுக்காக பண்ணுவாங்கன்னு. எந்த விதத்திலும் இவங்களுக்கு கவலை கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கும் உங்களுக்கும், அது 2026 இவங்க போயிடுவாங்க. எதிர்கட்சி கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும். 5 வருடம் ஒரு நாள் இவங்க ஆட்சியில் இருந்ததே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க அகற்றப்படுவாங்கங்கிற நம்பிக்கையை மட்டும் நம்ம வைக்கலாம். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி TDS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது திமுக மீண்டும் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறணும் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு ரோட் ஷோ தான் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதனுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக 98.5% வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. இப்போ அமித்ஷா அவர்கள் வந்தப்போ கூட 10% நிறைவேற்றிட்டாங்க, 90% தான் நிறைவேற்றலை அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பலபடி மேலே போய் 98.5% நிறைவேற்றலை அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ரோட் ஷோ ஒரு அரசியல்வாதி எடுக்கிற நல்ல முடிவு தான். மோடி அது முதல்ல இருந்தே பண்ணுவார். ரோட் ஷோ பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியம்னா என்ன? உயிர் பயம்ங்கிறது நீங்கள் என்ன தான் செக்யூரிட்டி இருந்தாலும் அதை மீறி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அது புரோட்டோக்காலுக்கும் அந்த இது சம்மந்தப்பட்ட காவல் செய்கின்றவர்களுக்கு அது ஒரு பெரிய தொல்லையாகும். ஆனால் திமுக நடத்துகிற ரோட் ஷோ நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 பக்கமும் நிற்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சசிகலா பெங்களூர்லேருந்து வந்தபோது 24 மணி நேரம் எல்லா மக்கள்லாம் காத்திருந்து, அம்மா நீங்கள் வந்தால் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு நின்றாங்கன்னு ஒரு 192 கோடி செலவு பண்ண நிலைமையில் அது நடந்ததாக நம்ம பார்த்துருக்கோம். இது என்னென்னா, இந்த மாதிரி ரோட் ஷோவில் இருக்கக்கூடிய ஒரு நல்லது என்னென்னா, நீங்கள் மக்களை போய் நேராக பார்க்குறீங்க. இப்போ எண் மக்களில் அண்ணாமலை பண்ணாருன்னா தொகுதி வாரியாக அவர் நேராக போனார். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருங்கிறத ஒரு தொகுதியிலையும் நடந்தார். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கை பேசினார். இப்போ இவர் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இப்போ மனுக்கள் இவர் வாங்குறாருன்னா அது வேறு விஷயம். பட் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல. அந்த ரோட் ஷோவில் யாராவது மனு கொடுத்தாங்களா பார்த்தீங்களா? ஸ்டாலின் ஐயாவை பார்த்தாலே விடியல் வந்துடும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோட விஷ்ணுவோடைய விஸ்வரூபத்தை பார்த்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது அழைத்து வரப்பட்ட கூட்டமாக இருக்கலாம்ங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ மோடிக்கு மட்டும் அழைத்து வரப்பட்ட விஷயம் இல்லையான்னு கேட்டால் அவர் தொடர்ந்து இதை முதல்லேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆரம்பத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிலது காரில் நின்றுட்டு பண்ணுவார், சில எப்போதுமே நடக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மியாகத்தான் இருக்கும். ஆனால் கோயம்புத்தூரில் அவர் நடந்தார், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸ்டாலினையே இதை தொடர்ந்து செய்யட்டும், மக்களை போய் பார்க்கட்டும், அதுதான் நல்லது. அப்படி பார்க்கும் பொழுது மனுக்களையும் பெறட்டும், அதுதான் நல்லது. அப்படி இல்லையா, உங்களை பார்த்தாலே போகிறோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அதுவும் சந்தோஷம்தான். அதை நான் விமர்சிக்க விரும்பலை. சண்முகம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன புரியலைன்னா, 5 வருஷமாக இந்த ஆட்சி நடந்துகிட்ருக்கு. தேர்தல் வாக்குறுதி நேற்றுக்கு கொடுக்கல. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது 21 மே மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அது 4 வருஷமாக அது நிறைவேற்றப்பட்டதா இல்லையாங்கிறத பற்றி நல்லக்கண்ண ஐயாவோ சங்கர் ஐயாவோ அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய மற்றவர்களோ கம்யூனிஸ்ட் நண்பர்களோ எதுவுமே பேசவே இல்லை. இப்போ கடைசியாக அந்த இன்னும் ஒரு 8-9 மாதம் இருக்குங்கிற நிலைமையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிற கருத்தில் நியாயம் இருந்தாலும், ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும்
போகிற வரவங்கிட்டெல்லாம் வாக்குறுதி, ரொம்ப சீரியஸாக கொஞ்சம் இதுக்கு போய் 5 வருடத்திற்குள் விவாகரத்து பெற்றால் அவர்களுக்கு விவாகரத்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்களுடைய ஓட்டை வாங்குற அளவுக்கு ஒரு கசகசன்னு ஒரு வாக்குறுதி, செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு பார்க்காம ஒரு வாக்குறுதி, கேஸ் விலையை குறைப்பேன்னு ஒரு வாக்குறுதி, இனி வரைக்கும் அதுக்கான ஏற்பாடு எதுவும் பண்ணலை. சோலார் 15,000 மெகாவாட் நாங்கள் உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு வருவோம்னு ஒரு வாக்குறுதி. சோலார் 15,000 மெகாவாட் நீங்கள் உற்பத்தி பண்ணீங்கன்னு சொன்னால் என்னுடைய மின்சார விலை குறையும். நான் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மாதம் ஒரு முறை பில் எடுக்கிறேன்னு சொன்னது கூட, நான் பில்லு தான் எடுக்கிறேன்னு சொன்னேன், மாதத்துக்கு ஒரு முறை 100 யூனிட் கொடுக்குறேன்னு சொல்லலை, 50 யூனிட்டாக கொடுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேறு விஷயம். அப்போ கூட எனக்கு ஒரு வசதி என்ன வந்திருக்கும்னா, யூனிட் கம்மியாகிறதுனால 2 மாதத்துக்கும் 1 மாதத்துக்கும் யூனிட் பாதி ஆகிறதுனால என்னுடைய உச்ச வரம்பு குறையும். 2 ரூபாய்க்குள்ளே 3 ரூபாய்க்குள்ளே என்னுடைய விலைகள் குறைஞ்சிடும். அப்படி ஒரு மோசடி பண்ணிங்க. குறைஞ்சபட்சம் எதிர்கால திட்டத்தை மனதில் வச்சுக்கிட்டு 15,000 மெகாவாட் சோலார் உற்பத்தி செய்வேங்கிற அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றியிருந்தால் கூட எனக்கு மிகப்பெரிய அளவில் அது மக்களுக்கு சௌகரியமாக இருந்திருக்கும். அதெல்லாம் பண்ணலை. ஸோ வாக்குறுதிங்கிறது இஷ்டத்துக்கு அள்ளி விட்டது. என்ன வேணாலும் எது வேணாலும் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி அள்ளி விட்டது. செய்யலைங்கிறதே அவங்களுக்கு தெரியல. முடிந்தால் அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், இதுதாங்க நாங்கள் கொடுத்த வாக்குறுதி, இதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். அது பண்ணலையே. கோயம்புத்தூருக்கு ஒரு முறை போனார் இந்த 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி. போயிட்டு கோயம்புத்தூர் எப்படியும் ஓட்டு போடாதுங்கிற ஒரு பயம் இருந்தது. கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்தா தோத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ணாமலை நிற்கிறாரு, நானே நிற்கிறேன், அப்போ தான் பணப்பட்டுவாடா நேராக போய் சேரும் அப்படின்ட்டு நின்றார். அப்போ கோயம்புத்தூருக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொன்னார். அது எல்லா மாவட்டத்துக்கும் சொல்லுங்கள். ஸோ வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிறது எங்கள் கொள்ளு தாத்தாக்கா அண்ணாதுரை ஐயா சொன்னார், 1 ரூபாய்க்கு 2 படி அரிசி. எங்கள் தாத்தாக்கு கருணாநிதி ஐயா சொன்னார் 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு. என்னுடைய பொண்ணுக்கு ஸ்டாலின் ஐயா சொன்னார் கல்வி கடன் எல்லாம் அழிச்சிட்றேன்னு. என் மனைவிக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, குடும்ப தலைவிக்கெல்லாம் 1000 ரூபா அப்படின்னு. எதையுமே பண்ணலை. 4 தலைமுறையா 3 தலைமுறையா இவங்க கொடுக்குற எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலைங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே பொது வழியில் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவாகத்தான மக்கள் மத்தியில் பார்க்கப்படும். இப்போ எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் தெரிவித்தாங்க அப்படின்னா அது அரசியல் ரீதியான ஒரு கருத்தாக பார்க்கப்படும். கூட்டணியில் வந்து சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த ஒரு கட்சி இப்போ வெளியில் வந்து மக்கள் மத்தியில் வாக்குறுதியாக நிறைவேற்றலை அப்படின்னா, இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெருந்துறையில் பேசும்போது திராவிட மாடல் 2.0 தொடரும், மீண்டும் வரும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ அந்த திராவிட மாடல் 2.0வுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே செக் வைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? 30,000 கோடி வருஷத்துக்கு 2 பேர்கிட்ட போகும். அதுதான் திராவிட மாடல் 2. எந்த கனிம வளம், மணல், சாராயம் எல்லாமே கலெக்ட் ஆகி அது வந்து 2 பேர்கிட்ட போகும்னு சொன்னால் அதுதான் திராவிட மாடல் 2. 2 பேர்கிட்ட போகும். இப்போ 3O வரும் அப்படின்னா 3 பேர்கிட்ட போகும்னு அர்த்தம். 60,000 கோடி வந்துடும், அதுக்காக பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அடிப்படையில் திமுக எந்த நம்பிக்கையில் தான் வெற்றி பெறுவேன்னு சொல்கிறதுங்கிறது யாருக்கும் தெரியலை. வாக்குறுதிகளை நிறைவேற்றலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு, விலைவாசியை கட்டுப்படுத்தலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. 76 வருடங்களாக தமிழகம் வாங்கிய கடனை விட அதற்கு நிகராக டபுளாக கடன் வாங்கியிருக்கீங்கிறது அடுத்த குற்றச்சாட்டு. உடனே அவங்க உங்களுக்கு சொல்கிற கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து பட்ஜெட்டில் 4.5% ஜிடிபியிலேருந்து 4.5%க்குள்ளே இருக்கணும், நாங்கள் அதைத்தானே வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் புரிந்துக்க வேண்டிய உண்மை என்னென்னா, இந்த 100 எப்போ 200 ஆச்சு? அதாவது முன்னெல்லாம், அதாவது நீங்களும் ஒரு 10 வருடம் முன்னாடி வரைக்கும் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா எல்லாருமே கட்டின எந்த ஒரு வரியும் நாட்டுக்கு போய் சேரலை. எல்லாத்துலேயும் நம்ம வரியோடு சேர்த்து தான் கட்டியிருப்போம், ஆனால் அது நாட்டுக்கு போய் சேரலை. இந்த ப்ராஜெக்ட், இந்த மால்லலாம் போய் பொருள் வாங்குகிறோம் பாருங்கள், எம்ஆர்பி இருக்கிற ஐட்டம் வாங்குகிறோம் பாருங்கள், அது வேணால் நாட்டுக்கு போய் சேரும், வேறு வழி இல்லை. ஆனால் அது இல்லாத, அது 20% தான். 80% நாம் செலவு பண்ண எதுவுமே, ஹோட்டலுக்கு கொடுத்ததோ தங்கத்துக்கு கொடுத்ததோ எதுவுமே நாட்டுக்கு போய் சேரலை. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லை. நீங்கள் ஏமாற்றினீங்கன்னா நான் சப்ளை பண்ணேன் உங்களுக்குன்னு சொல்லி இது கொடுத்துடுவேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 கார்டு கொடுத்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் 4 கார்டுக்கு ஷூட்டிங் பண்ணால் தானே அடுத்த நாள் 4 கார்டு வாங்குவீங்க. அப்போ இவ்வளோ ஷூட்டிங் பண்ணிங்கிறத நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, இந்த 1 லட்சம் கோடி பட்ஜெட்டுங்கிறது டபால்னு 3 லட்சம் கோடி பட்ஜெட்டாக மாறிச்சு. இதனால தான் உங்களால் கடன் வாங்க முடிஞ்சது. இந்த 4.5%க்குள்ளே கடன் வாங்க முடிஞ்சது. பட் கடன் வாங்கினீங்க, அதுக்கு எதுக்கு வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க? அதனால் உற்பத்தி வளம் பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்நிய முதலீடு வரும், அந்த முதலீடை வச்சுட்டு நான் பண்ணுவேன். சரி, அப்போ ரோடு போட்டியா, கழிவறை கொடுத்தியா, விளக்கு கொடுத்தியான்னா அதெல்லாம் பண்ணது மோடி.
ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இவங்களே பண்ணிக்கிறது. ஃபாரின்லேருந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுன்னு ஒரு கதை சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருக்கான். மகாராஷ்டிராவுக்கு என்ன வந்தது, வெஸ்ட் பெங்காலில் எவ்வளோ வந்தது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்தது முதலீடுன்னு கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு போட்டிருக்கான். ஸோ பொய் சொல்லுவதும் பிரித்தாழ்வதும் திசை திருப்புவதும் திராவிட மாடலினுடைய மும்மொழி 3 கொள்கை அடிப்படையில் பொய் சொல்லுவது, பிரித்தாழ்வது, திசை மாற்றி விடுவது அப்படிங்கிறது. இது இப்போ ஏன் எடுபடாமல் போகுதுன்னா, திருமாவளவன் ஐயாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் சகோதரர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் மக்களை தினமும் சந்தித்து கொண்டிருக்காங்க. அப்போ மக்கள் சொல்கின்ற வேதனை ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அது உணரும். இவங்களுக்கு அப்படி இல்லை, ஸ்டாலின் ஐயாவுக்கு அப்படி இல்லை. கூட்டப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் தான் அவர் பேசுகிறார். ஸோ அவர்கிட்ட யாரும் வந்து குறை சொல்ல போகிறதில்ல. வந்தால் பேசிட்டா 1000 ரூபா. டெல்லியில் வந்து வரவேற்றாங்க இல்லையா ஸ்டாலின் ஐயா, அந்த அம்மா சொல்லிச்சு இல்லையா 1000 ரூபா எனக்கு கொடுக்குறேன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணக்கூடியவங்க இவங்க. எந்த விதத்திலையும் இவங்களுக்கு கவலை கிடையாது. ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கும் உங்களுக்கும், அது 2026 இவங்க போயிடுவாங்க. எதிர்கட்சி கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரும். 5 வருடம் ஒரு நாள் இவங்க ஆட்சியில் இருந்ததே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க அகற்றப்படுவாங்கங்கிற நம்பிக்கையை மட்டும் நம்ம வைக்கலாம். இப்போ கூட்டணியில வந்து ஒரு கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திச்சு வெற்றி பெறாங்க அப்படின்னாலும், இப்போ ஆளும் கட்சியா இருக்கும்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிருப்தியா சந்தித்தாலும் அவங்க உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க. அடுத்த தேர்தல் நெருங்கும் போதுதான் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதிருப்தியை வெளிப்படுத்தினாலும் இவங்க தான் ஆளுங்கட்சியா இருந்துட்டு இருக்காங்க. உதாரணம் நான் சொன்னேன். இப்போ ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு கல்யாணம் நீங்கள் நடத்துகிறீங்கன்னா சமையல்லேருந்து பரிவர்த்தனையிலேருந்து அந்த செட்டு போட்டவங்கலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க யாருமே அப்போ முறைக்க மாட்டாங்க. பணம் கொடுக்கல, இன்னும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஏமாத்துறீங்க, 1 கோடி பாக்கி இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட வந்து தொல்லை பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொண்ணை பெற்றவன் ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இவங்க அத்தனை பேருக்கும் பணம் கிடைக்காது. அப்போ சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ கோபம் வரும், கல்யாணம் ஆகி மத்தியானம் சாப்பாட்டு கூட்டு எல்லாம் கிளம்புற வரைக்கும் நீங்கள் பணம் கொடுக்கலன்னா அப்போ வந்து சொக்காய பிடிப்பாங்க. அதே ஒரு சோகத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சோகத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுப்பாங்க. அந்த சொத்து எனக்கு தானே, அதை எழுதி வச்சுட்டு தானே போயிருக்காரு, நீ என்னை ஏமாத்துற, அந்த பிணம் எடுப்பதற்குள்ளே சண்டைகள் இருக்கும். ஸோ எதிர்கட்சிக்குள்ளே சலசலப்புங்கிறது வந்து இந்த மாதிரி சோக வீட்டில் இருக்கிற சுயநலம் மாதிரி, ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணிங்கிறது வந்து கல்யாண வீட்டில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் மாதிரி வியாபாரம். இப்போ முறைச்சிட்டா அடுத்த 9 மாதத்துக்கு விசிகாவுக்கோ அல்லது கம்யூனிஸ்ட்டுக்கோ அல்லது மற்ற தாவேக்காவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ உள்ளுக்குள்ளே இருக்கிற வேல்முருகன் ஐயாவுக்கோ மற்ற காங்கிரஸுக்கோ எங்கேருந்து பணம் வரும்? எதுவுமே நடக்காது. நீங்கள் முறைச்சிட்டிங்கன்னா காங்கிரஸில் இருக்கிற தலைவரை 2 முறை மாற்றிருக்காங்க திமுகவில். அவரை போச்சொல்லு, அழகிரியை வர சொல்லு, அழகிரியை போச்சொல்லு, செல்வ பிறந்தகையை வர சொல்லு. அடுத்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களை மாற்றக்கூடிய வல்லமை திமுக கொண்டு. அப்போது ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பேச மாட்டாங்க. இப்போ இன்னொரு 9 மாதம்தான் இருக்குது. இப்போவே பேசிட்டா நல்லதுன்னு தான் நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்குறீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்கும், பொதுநலம் இருக்குது. கம்யூனிஸ்ட்டுக்கு பொதுநலம் இருக்குது, விசிகாவுக்கு பொதுநலம் இருக்குது. ஏன்னா அவங்க தலித் மக்களையோ அல்லது சாமானியர்களையோ அவங்க டெய்லி சந்திக்கிறாங்க. ஆனால் அதை ஏன் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 10 சீட்டு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு, 6க்கு பதிலாக 10 கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. திருமாவளவன் ஐயாவுக்கு அதே மாதிரியே துணை முதல்வரோ அல்லது இணை முதல்வரோ ஏதாவது ஒரு பதவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இது எந்த மாதிரியான அரசியல்? திருடுறவன் திமுக எனக்கு பாதகம், திருட்டுக்கு துணை போகிறவன், நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ இது எதுவுமே வேலைக்காகாது. மானம், ரோஷம், வெக்கம், சூடு, சொரணை, உதயநிதி ஐயா யூஸ் பண்ண வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன். இருந்தால் கூட்டணியை விட்டு வெளில வரணும். நீங்கள் உள்ள திருத்தணும்னு முயற்சி பண்ணுறது எனக்கு நல்லது. 4 வருஷமாக முயற்சி எடுத்திருப்பீங்க, ஒன்றும் நடக்கலை. மது மாநாடுன்னு, மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று கூட்டுட்டு அதுக்கு இவரையே நம்ம ஸ்டாலின் ஐயாவே வந்து பேச சொல்லிட்டு மத்திய அரசு தான் மது விலக்கு கொண்டு வரணும்னு ஒரு மாநாடு போடுறீங்க அப்படின்னா உங்கள் மாநாட்டினுடைய நோக்கம் என்ன? நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவர், திருமாவளவன் எவ்வளோ பெரிய தலைவர், அவருடைய நோக்கம் இவரை வச்சுக்கிட்டு பண்ணுறதா? கசாப்பு கடைக்காரனை கூப்பிட்டு வந்து ஆட்டுக்கு பூஜை நடத்துகிற மாதிரியான வேலை, போகும்போது வெட்டிட்டு போயிடுவான் அப்படிங்கிற. ஸோ இந்த கூட்டணி கட்சிகள் பேசுகிறதாக இருந்ததுன்னா கான்கிரீட்டாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு பேசுவது நல்லது. ஆனால் உங்களுடைய கேள்விக்கான ஒத்த வரி பதில், விஜய்னு ஒருத்தர் இருக்கார், யாரை வேணாலும் வர சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, அங்கே ஒரு வீடு இருக்குதுப்பா அவுட் ஹவுஸில் எங்களுக்கு அப்படின்னு இவங்க சுட்டி காட்டுறதாக நீங்கள் எடுத்துக்கலாம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.